வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல்லவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு வர்றாரு பாண்டி. அங்கே வந்து கண்ணன் ப்ரோ ஏன் வரலன்னு கேட்க, படிக்கிற பையன் எப்படிடா வருவான்னு பாண்டி கேட்க, அண்ணே இதை பற்றி பேசவா என்ன இங்கே கூட்டிட்டு வந்த, ஏதோ வண்டி இருக்குன்னு சொன்னியே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஆமாண்டா வா அப்படின்னு ஆனந்திக்காக வாங்கி அவர் ரெடி பண்ணி கவர்லாம் போட்டு நின்றுட்டு இருக்க வண்டியில இருந்து கவரை எடுக்கிறாரு. அங்க டீப் ப்ளூவில் அழகா நின்றுட்டு இருக்க வண்டியை பல்லவன் பார்த்து ஆச்சரியமா அப்படியே பக்கத்துல வந்து தொட்டு பாக்குறாரு. கண்ணன் ப்ரோவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. வண்டி எப்படிடா இருக்கு அப்படின்னு பாண்டி கேட்க, சூப்பரா இருக்குன்னு, புது வண்டி மாதிரியே இருக்குன்றாரு. புதுசா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, அண்ணே செகண்ட் ஹேண்ட் வண்டியை புது வண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, பல்லவன் ரொம்ப சந்தோஷ புன்னகையோட பாக்குறாரு. ஓட்டி பாக்குறியான்னு பாண்டி கேட்க, சரின்னு வேகமா தலையாட்டுறாரு. டேய் கண்ணா போய் சாவி எடுத்துட்டு வான்றாரு பாண்டி. சரின்னு அவர் போக போக, டேய் இரு அப்படின்னு அவரே போய் சாவி எடுத்துட்டு வர்றாரு. இந்திரான்னு சாவியை கொடுக்க அதை வாங்கிட்டு வண்டியில உட்காந்து சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்றாரு பல்லவன். அடுத்த செகண்டே என்ஜின் ஸ்டார்ட் ஆகி உரிமை ரொம்ப புன்னகையும் சந்தோஷமா அண்ணனை பாக்குறாரு. பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமும் திருப்தியுமா இருக்கு. உண்மையிலேயே ஒரு பொருள் எப்பவுமே அதோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட, தேவை இருக்கவங்க கிட்ட தான் கொடுக்கணும். பல்லவன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போறாரு. முகத்துல வந்து விழற முடி கற்றைகளை அப்படியே ஒதுக்கிட்டு ஓட்டுறாரு. அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு மறுபடியும் ஒர்க் ஷாப்புக்கு வந்து நிறுத்துறாரு. ஏய் எப்படிடா இருக்குன்னு பாண்டி கேட்க, அண்ணே சூப்பரா இருக்குன்னு, லேசா தொட்டாலே வண்டி பறக்குது, நல்ல பிக்கப்னு, நான் ஓட்டுனதுலயே இது ஒரு சூப்பர் வண்டின்னுங்கிறாரு பல்லவன். வண்டி உனக்கு தாண்டா, இனிமே இது உன்னோட வண்டிங்கிறாரு பாண்டி. பல்லவன் ரொம்ப சந்தோஷத்தோட பாக்குறாரு. அவர் அப்படியே திகச்சு போய் வண்டியை பார்த்துட்டு, அண்ணே சடனா நீ இந்த வண்டி உன்னோட இதுன்னு சொன்னோன்னு என்னால நம்பவே முடியலண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு பாண்டியை நல்லா இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு பல்லவன். சரி சரி அப்படின்னு பாண்டி அவரை நிமித்த அண்ணன் கண்ணத்துல 2 முத்தத்தை கொடுக்கறாரு. டேய் விடுறான்னு ரொம்பவே கூச்சப்படுறாரு பாண்டி. அண்ணே நீ என் பின்னாடி உட்கார்றியா, உன்னை ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி வாங்குறாரு பாண்டி. பல்லவன் வண்டி எடுத்து யூ டர்ன் போட ஏறி உட்கார்ற பாண்டி, டேய் கண்ணா கடையை பார்த்துக்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னுங்கிறாரு கண்ணன் ப்ரோ. நல்ல வேலை வண்டி அந்த பிசாசு வானதி கைக்கு போகாம அவருக்கு பிடிச்ச பல்லவன் கைக்கே போயிடுச்சுன்னு சந்தோஷ சிரிப்போட திரும்புறாரு கண்ணன் ப்ரோ. பல்லவன் ரொம்ப சந்தோஷமா பெருமிதமா வண்டியை ஓட்டிட்டு இருக்க பாண்டியும் சந்தோஷமா அதை ரசிச்சுட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஒரு சுத்திட்டு ஒர்க் ஷாப்ல கொண்டு வந்து பல்லவன் நிறுத்த இறங்குற பாண்டி, பிடிச்சிருக்குல்லடான்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டி. அதுவும் எனக்கு தேவையான நேரமாக பார்த்து கரெக்டாக பைக் வாங்கி கொடுத்துருக்க பாரு, ரொம்ப தேங்க்ஸ் நேன்னு நெகிழ்ச்சியோட சொல்கிறாரு பல்லவன். கண்ணன் ப்ரோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க, சரிடா எடுத்துகிட்டு போன்னு தோளில் தட்டுறாரு பாண்டி. இப்போவே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு பல்லவன் கேட்க, உன்னோட வண்டிடா, இனிமே நீ எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போலாம், எடுத்துட்டு போங்கிறாரு பாண்டி. பல்லவனுக்கு நம்பவே முடியல. சந்தோஷத்தோட மறுபடியும் அண்ணனை சைட் பை சைடு ஹக் பண்ணிக்கிறவரு தேங்க்ஸ்னுங்கிறாரு. அவரும் சரிடான்னு முதுகுல தட்டி கொடுக்க, சரி வரேன்னு வண்டியில உட்கார்றாரு பல்லவன். நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வரேன் கண்ணன் ப்ரோ அப்படின்னு 2 பேருக்கும் சொல்லிட்டு பல்லவன் கிளம்ப, ஏய் பார்த்து போகணும்டா அப்படிங்கிறாரு பாண்டி. போற பல்லவன் ரொம்ப சந்தோஷமா அண்ணனை திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. பல்லவன் அந்த ரோட்ல இருந்து கண்ணுக்கு மறையிறவர்களும் கண்ணன் ப்ரோவும் பாண்டியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாண்டி தம்பி போறது ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா கையில கிடைச்சதை பார்த்து யாரு சந்தோஷப்படுறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்க வானதிக்கு ஆசையா வாங்கினத அது பல்லவனுக்கு தான் போய் சேரணும்னு இருக்குது. எவ்வளவு சந்தோஷமா போறான் பாத்தீங்களா அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, ஆமாண்டா அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான்டா திருப்தியா இருக்குன்றாரு பாண்டி. எவ்வளவு சந்தோஷமா போறான்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, கண்ணன் ப்ரோவும் மறுபடியும் ரோட்டை பாக்குறாரு. வண்டி எடுத்துட்டு வர்ற பல்லவன் நேரா வீட்டுக்கு போகல, நிலாவோட ஆபீஸ்க்கு வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு வந்து காமிக்கிறாரு. நிலாவும் வண்டியை பார்த்துட்டு, டேய் வண்டி சூப்பரா இருக்குடா அப்படின்னு கேட்க, சூப்பரா இருக்குல்ல நீ அப்படிங்கிறாரு பல்லவன். நிலாவும் வந்து வண்டியை தொட்டு பார்த்துட்டு முன்னாடி வந்து பார்த்துட்டு, டேய் செம்மையா இருக்குடா, புது வண்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ செகண்ட் ஹேண்ட் வண்டி தான், பாண்டி என்னை புதுசு மாதிரி ரெடி பண்ணிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலாவும் முகமலர்ச்சியோட
டேய் புது வண்டி மாதிரி இருக்குடான்றாங்க. நிலா மறுபடியும் வண்டியை ஒரு தடவை பார்த்துட்டு சூப்பரா இருக்குடான்றாங்க. அண்ணி உட்கார்றீங்களா, ஒரு ரவுண்டு போலாமா அப்படின்னு பல்லவன் கேட்க கொஞ்சம் கூட தயங்காம வா போலாம் அப்படின்னு சொல்ல பல்லவன் வண்டி எடுக்கிறாரு. நிலா பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு வண்டியில ரைட் போயிட்டு இருக்காங்க. பல்லவன் மறுபடியும் நிலாவை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்லயே விடுறாரு. டேய் ஓட்டும் போது ஒரு சின்ன சவுண்டு கூட வரலடா, நல்ல வண்டியா தான் இருக்குன்றாங்க நிலா. இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க சிரிப்போட ஆமான்னு தலையாட்டுறாங்க. அண்ணி இனிமே உங்களுக்கு ஒரு வண்டி எனக்கு ஒரு வண்டி, ஆனா உங்க வண்டியை விட என் வண்டி தானே சூப்பரா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா ஜாலியா ஓட்டு, ஆனா கேர்ஃபுல்லா ஓட்டணும், ஆள் இல்லாத ரோடு தானேன்னு வேகமாலாம் போக கூடாது, இந்த வண்டி வேகமா போகாதுதான், இருந்தாலும் சேஃபா இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிண்ணே நான் பத்திரமா சேஃபா ஓட்டுறேங்கிறாரு அவரு. சரி அப்புறம் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டும்போது அதில் தான் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும், சரியான நிலா கேட்க சரின்னுங்கிறாரு அவரு. நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன், பாட்டு கேட்டெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா சரின்னு தலையாட்டுறாங்க. சரி நான் அப்படியே கிளம்பட்டுமா, உங்களுக்கு வண்டியை காட்டலான்னு தான் வந்தேன்றாரு பல்லவன். சரிடா பார்த்து போன்றாங்க நிலா. சரிண்ணே பையன் அவர் கிளம்பிடுறாரு. நிலாவும் பை சொல்லிட்டு பல்லவன் அந்த ரோட்ல இருந்து மறையிற வரைக்கும் ஒரு புன்னகையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி செம்பருத்தி அரிசிட்டில இருந்து எதையோ எடுத்துட்டு இருக்காங்க. நடேசன் மட்டும்தான் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காரு. முட்டை தோசை சூப்பரா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல செம்பருத்தி சரி சரின்னு சிரிக்கிறாங்க. சுட சுட ஒரு தோசை வைக்கட்டுமா அப்படின்னு செம்பருத்தி கேட்டுட்டு இருக்க அந்த வழியா பாண்டி வர்றாரு. வர்ற பாண்டி அங்க கார் கிட்ட நிக்கிற ஒருத்தர்கிட்ட பிரேக் போட்டு நிறுத்தி பேசுறாரு. வண்டி கொடுத்து 2 நாள் ஆச்சுப்பா, வண்டி எப்பப்பா கிடைக்கும்னு அவர் கேக்குறாரு. அது என்ஜின்ல பிரச்சனை இருக்குன்னு இப்பதான் பிரிச்சிருக்கேன், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேங்கிறாரு பாண்டி. அப்படியா, எங்க போனாலும் நடந்தே போயிட்டு நடந்தே வந்துகிட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்குன்றாரு அவரு. அவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படியான்னு கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செம்பருத்தி. இவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. மேக்சிமம் ஒரு 7 மணிக்குள்ள கொடுத்துடுறேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா அப்படின்னு அவர் கிளம்ப, சரி சரின்னு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு பாண்டி. அவர் இப்படி யூ டர்ன் போடலான்னு பாக்குறப்போ சடக்குன்னு எதிரில் நிக்கிற அவங்க அப்பாவும் செம்பருத்தியும் கண்ணில் பட்டுடுறாங்க. செம்பருத்தியும் அவரும் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவங்க அப்பா சாப்பிடுறதையும் இவங்க எடுத்து போடுறதையும் பாக்குறாரு பாண்டி. வீட்டுல சமைச்சு வச்சா சாப்பிடுறது இல்ல, இட்லி கடை பரோட்டா கடைன்னு போய் உட்காந்துட வேண்டியது அப்படின்னு முணுமுணுத்துட்டு பாண்டி அங்க இருந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. செம்பருத்தி இங்க தோசைய சுட்டு சுட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் நேரா அடுத்து சேரன் இருக்க சைட்டுக்கு வர்றாரு. இந்த கலவை எல்லாத்தையும் இன்னைக்கு மேல ஏத்திரணும் சரியா அப்படின்னு சேரன் கேட்க சரிப்பா அப்படிங்கிறாரு ஒருத்தர். அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு பல்லவன். மறுபடியும் பல்லவன் அண்ணன்னு கூப்பிட அப்பதான் சேரன் திரும்பி பாக்குறாரு. பல்லவா அப்படின்னு சொல்ல, அண்ணே வாண்ணே அப்படின்னு கூப்பிட, ஏன்பா நீங்க பாருங்கப்பா அப்படிங்கிற சேரன் மடிச்சு கட்டி இருக்க வேஷ்டிய அப்படியே அவுத்து விட்டுக்கிட்டே வர்றாரு. பல்லவா என்னடா அப்படின்னு கேட்க பல்லவன் வண்டியில இருந்து கீழே இறங்கி நின்னுட்டு, அண்ணே எப்படின்னு இருக்குன்னு கேக்குறாரு. அப்புறம் வண்டியை இப்படி அப்படின்னு பார்த்துட்டு யாருதுன்னு கேக்குறாரு. பாண்டி அண்ணே ஒரு வண்டி கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போச்சுல்ல, அது இந்த வண்டி தாங்கிறாரு பல்லவன். அப்படியே அண்ணன் சேரன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, செம்மையா இருக்குல்லங்கிறாரு பல்லவன். சூப்பரா இருக்குடா, அருமையா இருக்குன்றாரு சேரன். நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே உட்கார்றியா, உன்னை ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன்றாரு பல்லவன். வாடா போலாம் அப்படின்னு பல்லவன் உட்கார இவர் பின்னாடி ஏறி உட்கார வண்டி புறப்படுது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் சேரன் ஒர்க் பண்ற சைட்லயே கொண்டு வந்து நிறுத்துறாரு பல்லவன். இறங்குறவரு சூப்பர்டா வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணே நீ ஓட்டுனே நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பல்லவன் ஸ்டாண்ட் போட்டு இறங்குறாரு. சேரனும் தோல்ல இருக்க துண்டை எடுத்து ஒரு கையில வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி பல்லவன் உட்காந்துக்கிறாரு. ஒரு சின்ன ரவுண்டா போயிட்டு கொண்டு வந்து சைட்ல நிறுத்துறாரு சேரன். நல்லா இருக்குடா, நல்லா புது வண்டி மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சேரன் சொல்ல, அதை தானே நானும் நினைச்சேன் அப்படின்றாரு பல்லவன். இதோ பாருடா, ரொம்ப வேகமாலாம் போகக்கூடாது, மெதுவா தான் போகணும் சரியான அவர் கேட்க, சரின்னுங்கிறாரு பல்லவன். 40 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேன் போதுமா அப்படின்னு பல்லவன் கேட்க, சரின்னு சிரிக்கிறாரு சேரன். சரிண்ணே நான் அப்படியே கிளம்பவா, வண்டியை உங்ககிட்ட காட்டலான்னு தான் வந்தேங்கிறாரு அவரு. இருடா ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு போவ,
அப்படிங்கிற சேரன் உடனே பக்கத்துல இருக்கவர்கிட்ட திரும்புறாரு. அண்ணே அண்ணே வேண்டாம், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு பல்லவன். சரிடா பார்த்து போ என்ன அப்படின்னு சேரன் சொல்ல அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஜாக்கிரதை அப்படின்றாரு சேரன். சரிண்ணே நான் வரேனே அப்படின்னு பல்லவன் கிளம்ப, ஜாக்கிரதை பார்த்து போ அப்படின்றாரு அவரு. அடுத்ததா சோழன் வண்டி ஓட்டிட்டு இருக்க நிலா கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் நிலா அப்படின்னு சோழன் கூப்பிட உம்மனை திரும்புறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் திருப்தியா ட்ரெஸ் எடுத்தாச்சுல்ல அப்படிங்கிறாரு சோழன். ஷாப்பிங் போயிருப்பாங்க போல. ஆமா சோழன், எல்லாருக்குமே ஒரே நாள்ல ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க நிலாவும். கடை சொன்ன ஆள் அப்படிமா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு சோழன். ஓஹோ அப்படின்னு நிலா பார்க்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சவுக்கார்பேட்டில் தான் கிடைக்கும்னு நானே சர்ச் பண்ணி சொன்னேங்கிறாரு சோழன். எப்பா சாமி, நீங்க தான் கடை சொன்னீங்க, அதுக்காக அவார்டு ஏதாவது கொடுக்கணுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஏய் அவார்டு அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்கல, இவ்வளவு டைம் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன், 1-2 முறை நீ அதை சொல்லலாங்கிறாரு சோழன். எங்க சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் குறைப்பட, கடையிலேயே நிறைய தடவை சொல்லிட்டேன் சோழன், லொகேஷன் மாறும் போதெல்லாம் பாராட்டு எதிர்பார்த்தா எப்படின்றாங்க நிலா. இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லை நான் விருப்பலும்ப. என்னது அப்படின்னு நிலா கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாரு அவசரமா. கொஞ்ச தூரம் போறவரு அதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாம, ஏன் நிலா அப்படின்னு கூப்பிட அவங்களும் அப்படிங்கிறாங்க. அண்ணன் இந்த குர்தாவில் செம்மையா இருக்கும்ல, நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கிறாரு அவரு. அண்ணனுக்கு என்ன, அண்ணன் எல்லா ட்ரெஸ்லயும் அழகா இருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல சந்தோஷமா சிரிக்கிற சோழன். இந்த மாதிரி குர்த்தாலாம் ஹைட்டா இருக்கவங்க போட்டாதான் நல்லா இருக்கும் நிலா. அண்ணன் அப்படியே முழுசா ஒரு நார்த் இந்தியனா மாறி அங்க போய் நிக்க போகுது பாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் சிரிக்கிறாங்க. சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் நார்த் இந்தியன் ட்ரெஸ் வாங்கினதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு பாக்குறாரு அவரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் அவங்க ஸ்டைல்ல ட்ரெஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஓவரா இல்லையான்றாங்க நிலா. நாம நம்ம முறைப்படியே ட்ரெஸ் பண்ணலாமான்னு தோணுதுன்றாங்க நிலா. நிலா அவங்க ஊர்ல ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வேஷ்டி சட்டை போடலாமான்னு கேட்கலாமா? இப்போ ஒட்டகம் சாப்பிடுற ஊருக்கு போறோன்னு வையேன், நாமளும் அங்க போய் ஒட்டகம் தான் சாப்பிடணும், நான் அங்க போய் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்க கூடாது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும் நிலா அப்படின்னு நிலாவுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோழன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கெத்தா இருக்கும்ல, பேரண்ணனுக்கு எப்படியும் நம்ம ஸ்டைல்ல தான் கல்யாணம் பண்ணுவோம், அதுல வேணா சந்தாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேஷ்டி புடவைன்னு கட்டி விட்டுடுவோம் அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்றாரு. என்ன புடவை கட்டி விடுவீங்களா அப்படின்னு நிலா அதிர்ச்சியா கேட்க, ஏய் சிச்சச்ச லூசு, வேஷ்டி புடவைன்னு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து கட்ட சொல்லலாம்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அது அப்படின்னு முறைக்கிறாங்க நிலா. ஐயோ உங்ககிட்டலாம் பார்த்து தான் பேசணும் போல இருக்கே, இப்படி வார்த்தையா பிடிக்கிற அப்படின்னு சோழன் நொந்து போய் சொல்ல, நிலா அந்த பயம் எப்பவும் இருக்கணும்ன்ற மாதிரி மைல்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி நிலா, டீ காஃபி எதுவும் குடிக்கிறியான்னு கேக்குறாரு. நிப்பாட்டுவான்னு அவர் கேட்க, அதெல்லாம் வேண்டாம் சோழன்றாங்க நிலா. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் நிலான்னு அவர் சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க நிலா. பசி வந்துருச்சா, அதுக்கு தான் டீ வேணுமான்னு கேட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஏய் அதையா போய் டவுட்டுன்னு சொல்லுவேன், அது இல்ல, நாம 2 பேரும் இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாமே சரியா இருக்கும்ல அப்படின்னு சோழன் கேட்க, எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியலன்றாங்க நிலா. சரி நிலா, இப்போ உன்ன மாதிரி சந்தாவும் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, என்ன மாதிரிலாம் யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு படக்குன்னு சொல்றாங்க நிலா. உச்சிக்கொட்டுற சோழன், நிலா நான் சீரியஸா கேக்குறேன்றாரு. நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னா வாய்ப்பு கம்மி தான்றாங்க நிலா. ஆனா பிரச்சனை வர்ற அளவுக்கெல்லாம் எதுவும் போகாது அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இப்ப நம்ம வீடு இருக்க மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது சோழன், எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும், பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் நார்மல் ஆயிடும், இதுதானே எப்பவும் நடக்குதுன்னு நிலா மெச்சூர்டா சொல்றாங்க. அவங்க வந்தாலும் அப்படிதான் இருக்குன்ற நிலா. ஆனா ஒன்னு சோழன், நான் அந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த மாதிரி யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் சிரிச்சிட்டு போட்டு அதை அழுத்திக்கிட்டே இருக்கு என்றாரு. ஆமா உண்மை அதுதானே அப்படின்னு நிலா சொல்ல, இந்த கடையை நான் தான் பார்த்தேன்னு நான் 2 முறை தான் அழுத்தி சொன்னேன், அதுக்கு என்ன அவார்டு கொடுக்க முடியுமான்னு கேட்குற, ஆனா நீ மட்டும் இத்தனை முறை
யாராலையும் இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாது, இப்படி அழுத்துறேங்கிறாரு சோழன். ட்ரெஸ் எடுக்க கடை காட்டினதும் ஒண்ணுமே இல்லாத வீட்டுல ஒரு வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்ததும் ஒன்னா அப்படின்னு நிலா கேட்க, ஓஹோ அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோழன், உன்னை விட நான் அந்த வீட்டு தான் ரொம்ப லவ் பண்றேன் சோழன் சொல்லுவ அப்படின்னு சோழன் படக்குன்னு கேட்டு விட்டுட. நிலா என்ன பண்றதுன்னு முழிக்கிறாங்க. இப்ப என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, ஒரு முறை முறைச்சிட்டு நான் சொன்னது எங்கிட்டயே ட்விஸ்ட் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அப்படி இல்லம்மா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நீ சொன்னது தானே, அதான் அப்படி சொன்னேங்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா வெளியே பார்த்துக்கிட்டு கையை இறுக்கி கட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க. சோழன் அப்பப்ப திரும்பி திரும்பி பாக்குறாரு. கொஞ்ச தூரம் அமைதியா போக, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறன்றாரு. அப்பவுமே நிலா திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்துருக்க. ஓய் நிலா, நிலா அப்படின்னு அவரு கூப்பிட நிலா ரொம்ப பொறுப்பா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தலை உள்ளர திரும்பவே இல்லை. ஏய் இப்ப எதுக்கு நீ பேச மாட்டேங்கிற? ஏய் நிலா விளையாடாத, ஒழுங்கா பேசு. சோ பேசாம வராத நிலா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சோழன் கொஞ்சம் சோகமும் நிறைய ஆத்தாமையுமா கேக்குறாரு. நிலா செஞ்சு கூட கொடுக்கல, சும்மா விளையாண்டேன் நிலா. எங்க வீட்டுல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கூட விடு, ஆனா நீ எங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த பாரு, அதெல்லாம் சாதனமா அப்படின்னு சோழன் சொல்ல லைட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாங்க. இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்கம்மா, நீதான் முதல், நீதான் கடைசி அப்படின்னு சோழன் என்னென்னவோ பிட்ட போட்டு பாக்குறாரு. ஆனா நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நிலா உட்கார்ந்துருக்க. உன்னை பேச வைக்கிறதுக்காகலாம் இதை சொல்லலம்மா, சத்தியமா இதுதான் உண்மைங்கிறாரு சோழன். நிலா சிரிப்பை கஷ்டப்பட்டு மறைச்சிக்கிட்டு சோழனை பார்க்க, ஐயோ என்னென்ன குட்டிக்கரணம்லாம் போட வேண்டி இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. ஏய் அங்க பாரு, அங்க ஒரு கோவில் இருக்கு பாரு, அங்க வேணா நிறுத்தி நான் சத்தியம் பண்ணட்டுமான்னு சோழன் கேக்குறாரு. நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சடக்குன்னு இப்ப எதுக்கு இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, சத்தியம் பண்ணதாங்கிறாரு அவரு. நீ தான் நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம் சோழன், நம்புறேன் நீங்க போங்கன்றாங்க. சத்தியம் பண்ணன்னு இவரு கைய நீட்டுறாரு. சத்தியமான நிலா அவரோட கையில அடிக்கிறாங்க. கையில ஏதோ 1/4 கிலோ தங்க கட்டி இருக்க மாதிரி கையவே பார்த்துட்டு இருக்க சோழன் மறுபடியும் நிலா கிட்ட கைய நீட்டி, அப்படியே என் கைய புடிச்சுக்கிட்டே வாயன்றாரு. நிலா ஏற இறங்க பார்த்துட்டு, நான் கைய புடிச்சா எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நான் ஓட்டிக்குவேன், நீ கைய புடியேங்கிறாரு அவரு. நிலாவும் அவரோட கை மேல கைய வைக்க அதை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிறாரு. அப்படியே அவரு மிதக்கிற மாதிரி காரை ஓட்டிட்டு இருக்க நிலாவும் சந்தோஷமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த கைய விடவே கூடாது, ஓகே அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு ஓகே தான் சார், எப்படி ஒரு கையால ஓட்டுவீங்க அப்படின்றாங்க நிலா. அவரு லைட்டா சிரிச்சுட்டு, என் திறமைய பத்தி உனக்கு தெரியல, இப்ப பாரு அப்படின்னு ஸ்டேரிங்ல இருந்து கையெடுத்துட்டு அதே கையால கியர் மாத்துறாரு. நிலாவும் ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. ரோடுன்றது பொது இடம், அங்க வச்சு சாகசம் எல்லாம் பண்ண வேண்டாம் சோழன், எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருந்துராது. ஆனா நடேசன் இப்ப எல்லா நேரமும் செம்பருத்தியோட கடையில தான் இருக்காரு போல. அவங்க இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இருக்க நடேசன் அங்க நின்னுட்டு இருக்காரு. கஸ்டமரோட வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்ற பாண்டி அந்த வழியா தான் வர வேண்டி இருக்கு. அவரு மறுபடியும் நடேசன் அங்க பாக்குறாரு. சரின்னு கொஞ்ச தூரம் போறவரு திரும்பியும் வந்து பார்க்க, நடேசனும் செம்பருத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. மணி 6:45 ஆகுது, இன்னும் இங்கேயே இருக்காரு அப்படின்னு அவரு நடேசனை பார்க்க, அவரும் செம்பருத்தியும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நடேசனோட முழு நேர வேலையை சாப்பிடுறது மட்டும்தான் போல இருக்கு. இப்பவும் ஒரு தட்டை கையில ஏந்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாண்டி வண்டியை யூட்டன் போட்டு மறுபடியும் வந்த வழியே போயிடுறாரு. மறுபடியும் அவர் வந்து ஒர்க் ஷாப்ல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க வானதி அங்க வர்றாங்க. இவரும் சந்தோஷ புன்னகையோட, ஏய் வா வானதிங்கிறாரு. வானதியும் புன்னகை மண்ணியா இறங்கி வர, வா உட்காருன்றாரு அவரு. வானதியும் வந்து சேர்ல உட்கார, இன்னைக்கு பிசினஸ்லாம் எப்படி போச்சுன்னு பாண்டி கேக்குறாரு. நல்லா தான் போச்சு பாண்டி, நீயே இன்னைக்கு கடைக்கு வரவே இல்லைன்னு கேக்குறாங்க வானதி. இன்னைக்கு நிறைய வேலை, அதான் வர முடியலங்கிறாரு அவரு. நீ மேனேஜ் பண்ணிட்டல்ல அப்படின்னு அவர் கேட்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகுது, வண்டி இருக்கிறதுனால சீக்கிரமா கடைக்கு போயிடுறேன், இப்பவும் கொஞ்சம் நேரம் வரல ஒர்க் பண்ண முடியுது, மதியம் வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரேன், ஈவினிங் நடந்து வர்ற தொல்லை இல்லாததுனால லேட்டா கூட கடையில இருந்து கிளம்ப முடியுது, எங்க போறதா இருந்தாலும் நான் சல்லுன்னு போயிடுறேன், இந்த வண்டி என் வாழ்க்கைய ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு பாண்டி அப்படின்னு வண்டியோட பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க வானதி. பாண்டிக்கு கொஞ்சம் முகம் சுருக்கிற மாதிரி வருது. சரி உங்ககிட்ட வண்டி இருக்குது, அதையும் இத்தனை வாட்டி சொல்லி காமிக்கிற அப்படிங்கிறாரு
கண்ணன் ப்ரோ. சொல்லி காட்டுறதுக்கெல்லாம் நான் சொல்லல ப்ரோ. வண்டி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு, அதான் சொன்னேன் அப்படின்னு பாண்டிய மறுபடியும் கடுப்பேத்திட்டு இருக்காங்க வானதி. அப்படியே வானதி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க இவ என்னத்த பாக்குறான்னு கண்ணன் ப்ரோவும் பாக்குறாரு. ஏன் பாண்டி, எனக்காக நீ ஒரு வண்டி வாங்கினேன்னு சொன்னியே, அது எங்கன்னு வானதி கேக்குறாங்க. அந்த வண்டிய நான் கொடுத்துட்டேங்கிறாரு பாண்டி. கொடுத்துட்டியா, அதுக்குள்ளையா அப்படின்னு வானதி அதிர்ச்சியா கேட்க, நீ வேண்டான்னு சொன்னா அதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, அதானே பார்த்தேன், எனக்கு வண்டி வாங்கி தரணும்ல உனக்கு ஆசையே இல்ல பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, கண்ணன் ப்ரோ ஆள முறைக்கிறாரு. இல்ல இன்னைக்கு இல்லடி என்னைக்குமே திருந்த மாட்டேன்ற மாதிரி பாண்டி பார்க்க, டாக்டர் எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாருன்னு சொன்னவன உனக்கு கில்ட்டி ஆயிடுச்சுல்ல, அதுதான் ஏதோ ஒரு வண்டியை காட்டணும்னு காட்டி இருக்கிற அப்படின்னு வானதி சொல்ல, கண்ணன் ப்ரோ எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வண்டி நீ எனக்காக வாங்கின வண்டியே இல்ல, சர்வீஸ்க்கு வந்த வண்டிய எனக்கு வாங்கினதா சொல்லி அடிச்சு விட்டுருக்கிற அப்படின்னு வானதி பேச பேச பாண்டி பொறுமையா வேலையை பார்த்துட்டே இருக்காரு. என்ன கண்ணன் ப்ரோ அப்படிதானேன்றாங்க வானதி. வானதி இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேங்கிறாரு அவரு. என்ன ஓவர், அப்படிலாம் இல்லைன்னு உங்க ஓனரை சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த வண்டியை நான் உனக்காக தான் வாங்கினேங்கிறாரு பாண்டி. அப்ப அந்த வண்டி எங்க அப்படின்னு வானதி எடுப்பா கேட்க, நீ வேண்டான்னு சொன்ன, அதனாலதான் பல்லவன் கிட்ட கொடுத்துட்டேங்கிறாரு பாண்டி. ஓ, எனக்கு வாங்கிட்டு அதையும் பல்லவன் கிட்ட கொடுத்தேன்னு வானதி கேக்குறாங்க. ஏன் ஒரே டைம்ல 2 வண்டி ஓட்ட போறியா அப்படின்னு பாண்டி கேட்க, இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம், எனக்காக அந்த வண்டிய வாங்கினதா தானே சொன்னேன், சொல்லி 2 நாள் கூட இருக்காது, அதுக்குள்ள எதுக்கு பல்லவன் கிட்ட கொடுத்த அப்படின்னு வானதி கேக்குறாங்க. நீ தான் வண்டி வேண்டான்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் அந்த வண்டியை நான் யார்கிட்ட கொடுத்தா உனக்கு என்னங்கிறாரு பாண்டி. நான் வண்டி வேண்டான்னு சொன்னா நீ கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க வானதி. நான் எதுக்கடி உன்னை கன்வின்ஸ் பண்ணணும், நீ மொக்கையா ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து இதெல்லாம் ஒரு வண்டியான்னு ஏன் வண்டிய எட்டி மிதிக்காத குறையா பேசுவ, உன் கால்ல விழுந்து இந்த வண்டியை எடுத்துக்கோ, 2 வண்டியையும் 2 கால்ல ஓட்டு அப்படின்னு உன் கால்ல விழுந்து கெஞ்சனமாக்கும் அப்படின்னு பாண்டி கொஞ்சம் கோவமா சொல்ல, சும்மா கோவப்பட்டு பேசி சமாளிக்காத பாண்டி, இந்த வண்டியை நீ எனக்காகவே வாங்கல, பல்லவனுக்காக தான் வாங்கி இருக்கிற, அதுதான் உண்மை அப்படின்னு வானதி சொல்ல, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், இப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களெல்லாம் எழுப்பவே முடியாது, இதெல்லாம் நாய்வால் மாதிரி நிமித்தவே முடியாதுன்னு கண்ணன் ப்ரோ பார்த்துட்டு வேலையை பார்க்குறாரு. பாண்டி டென்ஷனை மறைச்சிட்டு அமைதியா வேலையை பார்க்க, நான் அந்த பக்கம் போனதும் வண்டியை உடனே நீ பல்லவன் கிட்ட கொடுத்துட்ட, அதானே நடந்துச்சுன்னு வானதி கேக்குறாங்க. ஆமா அப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு பாண்டி வெடுக்குன்னு. அப்ப நான் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு வானதி சொல்ல, எந்த மறுப்பும் இல்லாம ஆமா நீ சொன்னதுதான் உண்மைங்கிறாரு பாண்டி. அப்படியே நினைச்சுக்கோன்னு முடிச்சிடுறாரு. நீ அப்படியே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு எனக்காக வாங்கினேன்னு டிராமா போட்ட நீ அப்படின்னு வானதி பேசிக்கிட்டே போக பாண்டிக்கு உண்மையாவே டென்ஷன் ஆகுது. வானதி நீ என்ன கோவப்படுத்தாத, சண்டை வேணான்னு தான் நீ என்ன சொன்னாலும் நான் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல இத வளர்த்தாத அப்படின்னு பாண்டி சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் வேலையை பார்க்கறாரு. இங்க பாரு, நாள் முழுக்க கடையில நின்று டயர்ட் ஆகியிருப்ப, சத்தம் போட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, இந்த டாபிக்கை விடு, வேற ஏதாவது பேசலாங்கிறாரு பாண்டி. வானதி ஒரு மாதிரி வெறுமையா பாண்டிய பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிடுறியா, ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு பாண்டி கேட்க, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க வெடுக்குன்னு. சரி பேசினா தானே வம்பு, பேசாம வேலையை பார்க்கலான்னு பாண்டி அவர் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோவும் கடுப்போட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உங்க அண்ணன் நிச்சயம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்றாங்க வானதி. சோழனும் அண்ணியும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாரு பாண்டி. அப்போ நிச்சயம் வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு அதானே அப்படின்னு வானதி ரொம்ப பரபரப்பா கேட்க, ஆமாங்கிறாரு பாண்டி. சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அடுத்து உங்களுக்கு தானேங்கிறாரு கண்ணன் ப்ரோ. இவனை யார் உடனே கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு வானதி வெடுக்குன்னு சொல்ல, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு பாண்டி கேக்குறாரு. எனக்கு ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, கேட்டா 1000 கதை சொல்ற, உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வானதி கேட்க, அப்ப உனக்கு வண்டி வாங்கி கொடுத்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பாண்டி கேட்டுடுறாரு. அதானே, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில டாக்டர்கிட்டயே வந்து நிக்கணுமே நீ அப்படின்னு வானதி சொல்ல, பாண்டியன் அப்படியே வானதியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.